வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ருத்ரா, நான் சும்மா ஆராதனா பாப்பாவை காட்டிட்டு போறதுக்காக எல்லாம் வரல. அவளை உன்கிட்டயே விட்டுட்டு போலான்னு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ருத்ரா, நான் இதுவரைக்கும் செஞ்சதுக்கெல்லாம் ஐ எம் சாரிங்கிற ஒரு வார்த்தை பரிகாரமா இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஐ எம் வெரி சாரி. ருத்ரா, நான் 1000 தான் அப்பாவா ஆராதனாவை பொறுப்பா பார்த்துக்கிட்டாலும் அம்மா கிட்ட கிடைக்கிற பாதுகாப்பும் நம்பிக்கையும் என்கிட்ட கிடைக்காதுல்ல. அதனால நம்ம பாப்பா இங்கேயே உன் கூடயே இருக்கட்டும். அவதான் என் அம்மாவை பார்க்கவே மாட்டாளே. பாப்பா ருத்ரா, சீக்கிரமாவே பாப்பா. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நான் அவளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். சீக்கிரமாவே அவளுக்கு உன் நினைப்பெல்லாம் வந்துடும். உன் மேல இருக்கிற கோவத்துல என் பொண்ணோட வாழ்க்கையில நான் விளையாட விரும்பல. நம்ம ஆராதனாக்கு எப்ப வேணும்னாலும் திரும்பி ஞாபகம் வரும். அதுவும் அவ உன் கூடவே இருந்தான்னா அவளுக்கு சீக்கிரமாவே ஞாபகம் வந்துரும்னு நான் நம்புறேன். இதெல்லாம் கனவா இல்ல உண்மையானே உனக்கு புரிய மாட்டேங்குது. நியாயம்தான். உன் இடத்துல யார் இருந்தாலும் இப்படி ஒரு சந்தேகம் வர்றது நியாயம்தானே. ஏன்னா நான் நடந்துகிட்டது அப்படி. சரி ருத்ரா, நான் வளவளன்னு பேச விரும்பல. என்னடா இவன் திடீர்னு திருந்திட்டானோ அப்படி அப்படின்லாம் யோசிக்காத, குழப்பிக்காத. நான்லாம் இதுக்கு மேலேயும் மாறலன்னா மனுஷனே கிடையாது. அதுக்காக என்னை மன்னிச்சு என் கூட வந்து வாழ்ந்துருன்னு எல்லாம் நான் கேட்க மாட்டேன் ருத்ரா. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.